என்கிட்ட ஹராமாக சம்பாதிச்சா கொஞ்சம் சொத்து இருக்குது, என்ன செய்யறது? தர்மம் செய்ய மாட்டு கேட்கிறாரு. இல்லை, ஏன்? இன்னல்லாஹ தய்யிபன், நாங்கள் ஏற்க ஹதீஸ் படித்தோம். நாங்கள் இன்னல்லாஹ தய்யிபன் லா யக்பலு இல்லா தய்யிபன். அல்லாஹு தஆலா தூய்மையானவன், தூய்மையானதை தவிர ஹலாலானதை தவிர ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்போ ஹராமாக சம்பாதித்த பிறகு தர்மம் செய்யலாமா? முடியாது. அப்போ என்ன செய்யறது என்று கேட்குறாங்க சில. இன்றைக்கு இந்த கேள்வி கேட்குறாங்க. அப்போ என்ன செய்ய வேண்டாம்? ஹராமாக சம்பாதிக்கப்பட்ட பணத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும். வனதவக்கலு அலைஹி வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வமை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வஅஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يقول الله تعالى: يا أيها الذين آمنوا أنفقوا من طيبات ما كسبتم ومما أخرجنا لكم من الأرض ولا تيمموا الخبيث منه تنفقون ولستم بآخذيه إلا أن تغمضوا فيه واعلموا أن الله غني حميد. எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறிதன் பின், கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, மாணவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்துல் பக்ராவுடைய விளக்கங்களை தொடர்ந்து நாங்கள் பார்த்து வருகின்றோம். சென்ற சில வாரங்களாக அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிப்பதன் சிறப்பு, அதனால் கிடைக்கக்கூடிய பலாபலன்கள், தர்மம் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய நற்கூலிகள், தர்மம் செய்பவர்கள் கடைப்பிடிக்க வேண்டிய ஒழுங்குகள் போன்ற விஷயங்களை சென்ற பாடங்களிலிருந்து 261வது வசனத்திலிருந்து தொடர்ந்து நாங்கள் பார்த்து வருகின்றோம். அதே தொடரில் இன்று 267வது வசனத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பின்வருமாறு கூறுகின்றான்: யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, விசுவாசிகளே, அன்ஃபிகு மின் தையிபாத்தி மா கஸப்தும், நீங்கள் சம்பாதித்ததில் நல்லதை, சிறந்ததை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழியுங்கள். வமிம்மா அஹ்ரஜனா லக்கும் மினல் அர்த், மேலும் பூமியிலிருந்து உங்களுக்காக நாங்கள் வெளிப்படுத்தியதிலிருந்தும் தர்மம் செய்யுங்கள். வலா தயம்மமுல் ஹபீஸ மின்ஹு துன்ஃபிகூன், நீங்கள் தர்மம் செய்யக்கூடியதில் மோசமானதை, உங்களுடைய செல்வங்களிலிருந்து மோசமானதை தெரிவு செய்து செலவு செய்ய நினைக்காதீர்கள். வலஸ்தும் பிஆகிதீஹி இல்லா அன் துக்மிது ஃபீ, உங்களுக்கு அப்படியான பொருள்கள் கொடுக்கப்பட்டால் கண்ணை மூடிக்கொண்டே அன்றி நீங்கள் பெறமாட்டீர்களே, அப்படியான மோசமானவைகளை தர்மம் செய்வதற்கு தெரிவு செய்யாதீர்கள். வஅலமு அன்னல்லாஹ கனியுன் ஹமீத், அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எந்த தேவையும் அற்றவன், யாரிடத்திலும் அந்த தேவை அவனுக்கு கிடையாது. ஹமீத், புகழுக்குரியவன் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே கூறுகின்றான். இந்த வசனத்துக்கு இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பின்வருமாறு தலைப்பிட்டிருக்கின்றார்கள்: தர்கீபு இன்ஃபாகில் மாலி த்வையிப் ஃபீ சபீலில்லாஹ், செல்வங்களில் மனம் விரும்பக்கூடிய நல்லதை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பதற்கான ஊக்குவிப்பு, தர்கீப் என்று இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த வசனத்துக்கு தலைப்பிட்டிருக்கின்றார்கள். அப்படின்னு சொன்னால், இந்த வசனத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய செல்வங்களிலிருந்து
நீங்கள் விரும்பக்கூடியதை நல்லதை செலவு செய்யுங்கள், தர்மம் செய்யுங்கள். மோசமானதை தர்மம் செய்ய நினைக்காதீர்கள். அப்படி மோசமான பொருள்கள் உங்களுக்கு தரப்பட்டால், அதான் பாதுகாக்க வேண்டும். அப்படி ஒரு நிலை வந்தால் எப்படி அதை நீங்கள் விருப்பம் இல்லாமல் வெறுப்போட கண்ணை மூடிக்கொண்டு என்று பெறமாட்டீர்களோ அப்படியானவைகளை தர்மம் செய்வதற்கு நினைக்காதீர்கள். அல்லாஹு தஆலா வஅலமு என்று சொல்லி அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹு தஆலா அந்த தேயமற்றவன், ஹமீத் புகழுக்குரியவன் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே எங்களுக்கு தர்மத்தின்பால் நல்லதை செலவழிக்கும்படி ஊக்குவிக்கின்றான். இந்த வசனம் இறங்குறதுக்கு ஒரு அழகான சபபுன் நுசூல். பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அல் அன்சாரி அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இந்த வசனம் இறங்கியது எங்களில் தான், இந்த அன்சாரிங்களுக்கு தான் இந்த வசனம் இறக்கப்பட்டுச்சு. நான் மதீனா இருக்கக்கூடிய அன்சாரிங்களை பொறுத்தவரையில் தோட்டந்துறவுகள் நிறைய சொந்தமாக வச்சிருந்தாங்க. ஹாதி லாய நஸலத் ஃபீனா, இந்த வசனம் எங்களுக்கு தான் இறக்கப்பட்டுச்சு. குன்னா அஸ்ஹாப நஹல், நாங்கள் ஈத்தம் தோட்டங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருந்தோம். அப்போ அல்லாஹ்வுடைய கிருபையினால அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த தோட்டத்திலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்திலிருந்து தர்மம் செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். ஃபகான ரஜுல் யாத்தி மின் நஹ்லிஹி பிகத்ரி கஸ்ரத்திஹி வ கில்லத்திஹி, அவருடைய வசதி தக்கவாறு அதிகமாக இருந்த அதிகமாக, கொஞ்சமாக இருந்தால் கொஞ்சமாக தர்மம் செய்யக்குள்ளாக இருந்தார்கள் அன்சாரிங்கள். ஏன்னா முஹாஜிரிங்களை பொறுத்தவரையில் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தவர்கள் அவருடைய சொத்து சுகங்கள் அனைத்தையும் இழந்து விட்டுத்தான் மதீனாவுக்கு வந்தார்கள். அவர்கள் முஹாஜிரிங்களாகத்தான் வந்தார்கள், நாடு கடந்து வந்தார்கள். அவரிடத்தில் எந்த விதமான வசதிகளும் கையில் இருக்கல. எனவே அவர்களுக்கு தர்மம் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருந்துச்சு. அதனால் அன்சாரியங்கள் மனமிறங்கி அன்பா இரக்கமா விருப்பத்தோட அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்யக்குள்ளாக இருந்தார்கள். அப்போ அவரவர் வசதி தக்க மாதிரி, அதிகமாக இருந்துச்சுன்னா அதிகமாக கொடுப்பாங்க, கொஞ்சமாக இருந்தால் கொஞ்சமாக கொடுப்பாங்க. ஃபயாத்தி ரஜுல் பில் கின்வ ஃபயஅல்லிகுஹு ஃபில் மஸ்ஜித். அப்போது அன்சாரி தோழரில் ஒருவர் அவருடைய தோட்டத்தில் கிடைக்கிற மஹ்சூல் ஈத்த பழத்தை கொலையோடு வெட்டி கொண்டு வந்து மஸ்ஜித் நபையில் தொங்க போட்டுருவார். வகான அஹ்லு சுஃபா லைஸ லஹும் தஆமுன். இந்த அஹ்லு சுஃபா என்ற ஒரு பிரிவினர் மதீனாவில் இருந்தாங்க. அவர்களுக்கு அஹ்லு சுஃபா என்று சொல்லப்பட காரணம் அந்த பள்ளி வாசலையே அவர்கள் அண்டி வாழ்ந்ததுனால. அவர்கள் வேற தொழில் செய்யல, வேற சோழிகளுக்கு போகல, முழுமையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள், எப்படியான குர்ஆன் வசனங்களை எங்களுக்கு ஓதி காண்பிக்கின்றார்கள், எப்படியான ஹதீஸுகளை சொல்லுகின்றார்கள், இதை அவர்கள் கேட்டு மனனம் செய்யக்கூடியதாக இருந்தார்கள். அவருக்கு எந்த விதமான வசதியும் இருக்கல, சாப்பிட்றதுக்கு கூட வசதி இருக்கல. அவங்களுக்கு முழுமையாக மஸ்ஜிதிலேயே அதனுடைய ஒரு பகுதியில் அவர்கள் தங்கியிருந்தார்கள். அவர்களுக்கு எந்த விதமான வசதி வாய்ப்பும் இல்லை. இதனால் அன்சாரி தோழர்கள் ஈத்த குலைகளை வெட்டி கொண்டு வந்து மஸ்ஜித் நபையில் தொங்க போட்டுருவாங்க. ஃபகான அஹதுஹும் இதா ஜா, இந்த அஹ்லு சுஃபாக்களில் யாராவது ஒருவர் பசித்து விட்டதுன்னு சொன்னால் ஃபதரபஹு பி அஸா, கையில் இருக்கக்கூடிய அஸாவால தட்டுவார். அப்போ அந்த குலையிலிருந்து ஃபயஸ்குத் மின்ஹுல் புஸ்ர், இந்த கனிந்த ஈத்த பழங்கள் கீழே விழும். ஒத்தம்ர், காய்ந்த ஈத்த பழங்களும் விழும். அப்போ அதை எடுத்து அவங்க சாப்பிடுவாங்க. அதுதான் அவங்களுடைய சாப்பாடு. ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அதிகமான காலங்களில்
ஒன்றில் ஈத்தப்பழம் அல்லது பால் அல்லது தண்ணீர். இது அவங்களோட அதிகமான சாப்பாடாக இருந்துச்சு. அப்போ அதிலிருந்து அவர்கள் சாப்பிடுவார்கள், பசியாறுவார்கள். இப்போ இந்த நோக்கத்துக்காகத்தான் அன்சாரி தோழர்கள் அவங்களுடைய தோற்றத்தில் கிடைக்கக்கூடிய ஈத்தங்குலைகளை வெட்டி கொண்டு வந்து தொங்க போடுவாங்க. அது அவங்களுடைய என்ன நல்லம், அல்லாஹ்வுக்காக அவர்கள் செய்யக்கூடிய பணி, ஏழைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று தர்மம் செய்யக்கூடிய நல்லெண்ணம். அதே நேரத்தில் சிலருக்கு மனசில்லை, நல்லதை கொடுக்கணும்ன்ற மனசில்லை. அப்போ அவர்கள் சில வக்கான உனாசும் மல்லாயர் கபூன் ஃபில் ஹைர், அதாவது நலவை விரும்பாத சிலர், நன்மையை நாடாத சிலர், யதி பில் கில்வில் ஹஷஃப், அதாவது ஆக மோசமான தரம் குறைந்த யாருமே சாப்பிட முடியாத ஈத்தங்குலைகளை வெட்டி கொண்டு வந்து அவனுங்க தொங்க போடுவாங்க. ஷீஸ், ஷீஸ் என்றது வந்து முத்தாத பிஞ்சி, இதை கொண்டு வந்து தொங்க போடுவாங்க. சுப்ஹானல்லாஹ், மனிதன். அப்போ அவர்கள் ஒரு கூட்டம் நன்மையை நாடி அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையில் நல்லதை கொண்டு வந்து தொங்க போடுற சஹாபாக்கள் இருந்தாங்க. அதே போல வேறு சிலர் அதை விரும்பாம அப்படின்னு சொல்லி போட்டு கிடைக்கிறத கொண்டு தொங்க போடக்கூடியதாக இருந்தார்கள். அப்போதான் இந்த வசனத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இறக்குகின்றார். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, அன்ஃபிகூ மின் தய்யிபாத்தி மா கஸப்தும், நீங்கள் சம்பாதித்ததில் நல்லதே அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்யுங்க. வ மிம்மா அஹ்ரஜ்னா லக்கும் மினல் அர்த், இதே போல உங்களுக்கு பூமியில் அல்லாஹ் வெளிப்படுத்தியிருக்கக்கூடியதிலிருந்தும் நல்லதை நீங்கள் தர்மம் செய்யுங்கள் என அல்லாஹு தஆலா வசனத்தை இருக்கிறான். சொல்லி போட்டு வலாத்த, இப்போ இது ஏவல், அன்ஃபிகூ மின் தய்யிபாத்தி மா கஸப்தும், இது ஏவல் அம்ர். பின்னால அதை உறுதிப்படுத்துறதுக்காக வேண்டி, தக்கீதுக்காக வேண்டி, வலா தயம்மமுல் ஹபீஸ மின்ஹு துன்ஃபிகூன், உங்களுக்கு அல்லாஹு தஆலா தந்ததிலிருந்து அல்லது பூமியிலிருந்து வெளிப்படுத்தியதிலிருந்து மோசமானதை தர்மம் செய்வதற்காக தெரிவு செய்ய நினைக்காதீர்கள். அப்போ தக்கீத், உறுதிப்படுத்த அல்லாஹு தஆலா சொல்லி போட்டு ஒரு உதாரணத்தை சொல்கிறான். வந்து சரி, நீங்கள் ஏழை நிலைமையிலிருந்து உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்து மற்றவர்கள் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டால், அந்த வேளையில் நீங்கள் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய மோசமானதை அவர்கள் உங்களுக்கு தந்தால் நீங்கள் மரம் விரும்பி இருக்க மாட்டீங்க, அது வெறுப்போட அதிருப்தியோடு தான் இருப்பீர்கள் என்ற உதாரணத்தை அல்லாஹ் சொல்லி, அப்படி நீங்கள் செய்யாதீர்கள். ஏனென்றால் வஅலமு அன்னல்லாஹ கனியுன் ஹமீத், அல்லாஹ்வை பொறுத்தவரையில் நீங்கள் தர்மம் செய்தாலும் செய்யாவிட்டாலும் அவனுக்கு கொண்டு நிறைய போகிறதில்லை. அவன் கனி, அனைத்திலிருந்தும் தேவையற்றவன். நீங்கள் தர்மம் செஞ்சால் தான் அவனுக்கு நிறைய வேண்டதில்லை, நீங்கள் தர்மம் செஞ்சால் உங்களுக்கு தான். அது அல்லாஹு தஆலா உங்களுக்கு பன்மடங்காக்கி தருவான் நாளை மறுமையில். அதே நேரத்தில் ஹமீத், அவன் புகழுக்குரியவன் என அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை இறக்கி வைக்கின்றான். இங்கே நாங்கள் பார்க்கிறோம், ஆரம்பத்தில் யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹு தஆலா விளிக்கிறான். தர்மம் செய்யுங்கள் சொல்றதுக்கு முன்னால விசுவாசிகளை விழித்து அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்போ இந்த பார்க்கணாங்க, இந்த இடத்துல விசுவாசிகளை விழித்து அல்லாஹு தஆலா தர்மம் செய்ய சொன்ன காரணம் என்னவென்று சொன்னால், தர்மத்தை பொறுத்த வரையில் ஈமான் இல்லாட்டி ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். ஒருவர் விசுவாசியாக இருந்து தர்மம் செய்தால்தான் அல்லாஹ்விடத்தில் அதுக்குரிய கூலி காத்து கொண்டிருக்கும் மறுமையில். ஒரு ஈத்த பழமாக இருந்தாலும் கூட ஹதீஸில் பார்க்கிறோம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை உங்களுக்கு என்ன செய்வான், மலையளவு பெருசாக்கி அதை நாளை மறுமையிலே உங்களுக்கு கூலியாக தருவான். அதனால இங்கே விசுவாசிகளை விழித்து அல்லாஹ் பேசுகின்றான். அப்போ காபிர்கள் தர்மம் செஞ்சால் அதற்கு எந்த நன்மையும் கிடையாது. சில வேளை உலகத்தில் சில நல்ல காரியங்களை அவர்களுக்கு நடக்கலாம், நல்ல காரியங்கள் நடக்கலாம். ஆனால் அதற்கான கூலி மறுமையில் கிடைக்குமா? கிடைக்காது. கண்டிப்பாக தர்மம் செய்வதற்கு ஈமான் வேண்டும், இஸ்லாம் வேண்டும் என்பதை தான்
அல்லாஹு தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனு என்ற வார்த்தையினூடாக விசுவாசிகளை விழுத்தி பேசுகின்றான். அடுத்ததாக அம்ஃபிகு, அம்ஃபிகு என்பது ஃபிஅல் அம்ர், அம்ஃபக என்று வந்தது. அம்ஃபிகு பன்மையில சொல்லும்போது அம்ஃபிகு, ஒருமையில சொல்லும்போது அன்ஃபிக், அதாவது தர்மம் செய், தர்மம் செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா ஏவுகின்றான். இதுக்கு முந்தையும் உங்களுக்கு விளக்கம் தரப்பட்டிருக்கிறது. குர்ஆனில் வரக்கூடிய எந்த ஒரு ஏவலாக இருந்தாலும் அதனை அந்த கட்டாய கடமையிலிருந்து திசை திருப்பக்கூடிய ஒரு கரீனா, ஒரு காரணி இல்லாவிட்டால் அந்த அமர் கட்டாயத்தை குறிக்கும், என்றால் வாஜிபாக இருக்கும். இது குர்ஆனுடைய ஒரு நியதியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹு தஆலா ஒரு விஷயத்தை குர்ஆனில் ஏவலாக, உதாரணமாக அகீமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்கள். அகீமு என்பது ஃபிஅல் அம்ர், அப்ப தொழுகையை நிலைநாட்டுவது கட்டாய கடமை. ஆத்து ஜக்கா, ஆத்து என்பது அம்ர், ஃபிஅல் அம்ர், ஜக்கா, ஜக்காத்தை கட்டாயமாக கொடுங்கள். அப்ப இப்படி குர்ஆனில் வரக்கூடிய எந்த ஒரு ஏவலாக இருந்தாலும் அதை திசை திருப்பக்கூடிய, அதாவது ஒன்றில் முஸ்தஹப், நதுப் என்று திசை திருப்பக்கூடிய ஏதாவது ஒரு கரீனா பின்னால் வரவில்லை என்றால், அல்ல ஹதீஸில் வரவில்லை என்று சொன்னால் அதே கட்டாயத்தை குறிக்கும். உதாரணமாக குர்ஆன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் போது ஆயத்து தைன்ல சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா ததாயன்தும் பிதைனின் இலா அஜலின் முஸம்மம் ஃபக்துபு. விசுவாசிகளை இங்கேயும் அல்லாஹு தஆலா விசுவாசிகளை விழுத்தி பேசுகின்றான். கடன் கொடுக்கக்கூடிய ஒழுங்கை அல்லாஹ் சொல்லுகின்றான். கடன் கொடுப்பதாக இருந்தாலும் எடுப்பதாக இருந்தாலும் அதற்கான ஒழுங்கை அல்லாஹ் சொல்லும் போது, விசுவாசிகளை ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் ஒரு கடனை பெறுவதாக இருந்தால், இதா ததாயந்தும் பிதைனின், ஒரு கடனை கொடுப்பதாக இருந்தாலும் சரி, கடனை எடுப்பதாக இருந்தாலும் சரி, இலா அஜலி முஸம்ம, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் திருப்பி தருவதாக ஒரு கடனை நீங்கள் பெறுவதாக இருந்தால், ஃபக்துபு, ஏவல், எழுதிக் கொள்ளுங்கள், எழுதிக் கொள்ளுங்கள் என அல்லாஹு தஆலா கட்டாயப்படுத்துறான். ஆனால் இந்த கட்டாயம் எல்லா நேரத்திலும் கட்டாயமாக இருக்காது. ஏனென்றால் பின்னால அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் போது அல்லாஹ் சொல்கிறான், ஃபஇன் அமின பஅதுகும் பிபஅதின் ஃபஇன் அமின பஅதுகும் பஅதன் ஃபல்யுஅத்தில் லதி துமின அமானதஹு வல்யத்தகில்லாஹ ரப்பஹு. அதாவது உங்களுக்கு சந்தேகம் இல்லை, நம்பிக்கை இருக்குது, கொடுத்தா திருப்பி தருவார், வளமையாக அப்படி செய்கிறோம். வியாபாரிகளை பொறுத்த வரல அப்படித்தான் நடக்குது. இன்றைக்கு செக்கை கொடுப்பாங்க, கொடுத்து போட்டு கொஞ்சம் காலத்துக்கு பிறகு காசை போடுவாங்க. அப்படியான நம்பிக்கை குறைவுகளாக இருந்தால் எழுதுகிற கட்டாயம் இல்லை. அப்ப இந்த கட்டாயம் என்று வந்திருக்கக்கூடிய வாக்கியம் ஃபக்துபு, எழுதிக் கொள்ளுங்கள் என்று கட்டாயப்படுத்தப்பட்ட வாக்கியம் இந்த இடத்துல கட்டாயமாகாது. மாறாக அதை தேவைப்பட்ட நேரத்தில் எழுதி கொள்ள வேண்டும், தேவைப்பட்ட நேரத்தில் எழுதி கொள்ள தேவையில்லை என்ற அர்த்தத்தை அந்த வசனம் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. ஹதீஸில் பார்க்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், சல்லு கப்லல் மக்ரிப், சல்லு கப்லல் மக்ரிப், சல்லு கப்லல் மக்ரிப். மக்ரிபுக்கு முன்னால சுன்னத் தொழுங்க, மக்ரிபுக்கு முன்னால சுன்னத் தொழுங்க, மக்ரிபுக்கு முன்னால சுன்னத் தொழுங்க. இங்கே சல்லு என்பது ஏவல், தொழுங்க. அப்ப மக்ரிபுக்கு முன்னால சுன்னத் தொழுவது கட்டாயம் என்று அர்த்தம் வரும். ஆனால் அது கட்டாயம் அல்ல என்பதை ஹதீஸுடைய கடைசி பகுதி எங்களுக்கு எடுத்து காட்டுது. வல கரீனா லிமன் ஷா, அப்ப கட்டாயம் இல்லா போச்சு. இப்ப விரும்பினா தொழலாம், விரும்பினா தொழாமல் இருக்கலாம். இப்படி குர்ஆனில் வரக்கூடிய எந்த ஏவலாக இருந்தாலும் இப்படியான கட்டாயத்திலிருந்து திசை திருப்பக்கூடிய காரணிகள், கரீனாக்கள் இல்லாத பட்சத்தில் அந்த ஏவல்கள் அனைத்தும் கட்டாயத்தை குறிக்கும். எனவே இந்த இடத்தில் முஃபஸ்ஸிரீன்கள் அழுத்தம் கொடுத்து சொல்கின்றார்கள், அன்ஃபிகு மின் தய்யிபாத்தி மா கஸபத்தும் என்ற வசனத்துக்கு ஜகாத்தை குறிப்பிடுகின்றார்கள். இங்கே சாதாரணமாக நாங்கள் வளமையாக கொடுக்கக்கூடிய தர்மத்தை குறிப்பிடவில்லை. ஏன்னா இது கட்டாயம், சர்வ் செய்யக்கூடிய காரணம் ஒன்றும் வரல. பின்னால் கட்டாயத்திலிருந்து திசை திருப்பக்கூடிய காரணிகள் ஒன்றும் வரவில்லை. எனவே இந்த இடத்தில் அல்லாஹு தஆலா ஜகாத்தை குறிப்பிடுகிறான் என்று அநேகமான முஃபஸ்ஸிரீன்கள் குறிப்பிடுவதை பார்க்க முடிகின்றனர். இருந்தாலும் இது
சாதாரண தர்மத்தையும் குறிக்கும் என்பதில் முஃபஸ்ஸிரீன்களுக்கு இடையிலே கருத்து இருக்கு என்பதை நாங்கள் விலை கொள்ள வேண்டும். அன்ஃபிகு மின் தய்யிபாத்தி மா கஸப்தும். அடுத்ததாக நாங்கள் பார்க்குறோம் மின் தய்யிபாத்தி மா கஸப்தும். விசுவாசிகளே, நீங்கள் சம்பாதித்ததில் நல்லதே. மின் தய்யிபாத்தி மா கஸப்தும். இப்போ கஸ்ப் என்பது இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்ட ஒன்று. எந்த ஒரு முஸ்லிமும் கஸ்பென்றால் அதாவது உழைப்பு, கஸ்பென்றால் உழைப்பு, அது வியாபாரமாக இருக்கலாம், அல்லது செய்யக்கூடிய நாள் தொழிலாக இருக்கலாம், அல்லது ஒரு அலுவலகத்தில் செய்யக்கூடிய அதாவது உத்தியோகமாக இருக்கலாம், அல்லது கொடுக்கல் வாங்கலாக எதுவாக இருக்கலாம். ஹலாலான எந்த தொழிலாக இருந்தாலும் அது கஸ்பாக இருக்கும். இது இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்துது. எந்த ஒரு மனிதனும் கஸ்பில்லாமல் இருக்கக்கூடாதே. ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒரு மனிதர் வருகின்றார். வந்து அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு தாருங்கள், எனக்கு வசதி இல்லை அப்படின்னு கேட்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு கொடுப்பதற்கு பகரமாக உம்மிடத்தில் என்ன இருக்கிறான்னு கேட்குறாங்க. அப்போ அவர் இருக்கிற பொருட்களை சொல்கிறாரு, சாதாரண பொருட்கள் அவர்கிட்ட இருக்கிறத சொல்கிறாரு. அதை கொண்டு வச்சிருந்தாங்க ரசூல்லா. அதை விற்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 தீனார்கள் பெற்றார்கள். அந்த 2 தீனார்கள் ஒன்றை எடுத்து சென்று ஒரு கோடரியும் வாங்கி கொண்டு மற்றொரு தீனாருக்கு தனது குடும்பத்துக்கு உணவையும் கொடுத்து விட்டு வர சொன்னாங்க ரசூல்லா. இப்போ சொன்னாங்க, இந்த கோடரிக்கு புடிய போட்டு காட்டுக்கு போங்க, வைத்து விறகு வெட்டி விற்பனை செய்து உழைத்து சாப்பிடுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு உபதேசம் செய்ததை ஹதீஸில் நாங்கள் பார்க்குறோம். எனவே எல்லா மனிதரும் உழைத்து சாப்பிடுவதுதான் இஸ்லாத்தில் விரும்பத்தக்கது. உலகத்துக்கு அனுப்பப்பட்ட அத்தனை நபிமார்களும் உழைத்து தான் சாப்பிட்டிருக்கிறார்கள். உழைக்காமல் யாருமே சாப்பிடவில்லை. உதாரணமாக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரும்பை வசப்படுத்தி கொடுத்திருந்தான். இரும்பின் மூலமாக ஆயுதங்கள், சட்டி, பானைகள் செய்யக்கூடிய தொழில் செஞ்சு கொண்டுறாங்க இருந்தாங்க. இதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரையில் அவங்களே சொல்றாங்க அவங்கள பற்றி, நான் சிறு பிராயத்தில் எப்படி வாழ்ந்தேன்னு சொன்னால் தாய் மேலே தகப்பனும் இல்லை, மக்கால் இருக்கக்கூடிய வசதி படைத்துடைய ஆடுகளை கூலிக்காக மேய்க்கக்கூடியவனாக இருந்தேன், அதிலே கிடைக்கக்கூடிய கூலியை கொண்டு நான் வாழ்ந்தேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இப்படி நபிமார்கள் உழைத்து தான் சாப்பிட்டிருக்கின்றார்கள், உழைக்காமல் யாருமே சாப்பிடவில்லை. இந்த அடிப்படையில் இஸ்லாம் வந்து ஒரு மனிதன் உழைத்து சாப்பிட வேண்டும் என்பதை எங்களுக்கு கட்டாயப்படுத்துகின்றது. அதனால் அன்ஃபிகு மின் தய்யிபாத்தி மா கஸப்தும், நீங்கள் உழைத்து சம்பாதித்ததிலிருந்து சும்மா சோம்பேறித்தனமாக இருக்காம உழைப்பதே கடமையாக இருக்கின்றது. அப்போ இந்த உழைப்பது என்பது 2 வகைப்படும். அதாவது தனக்கு கிடைக்கக்கூடிய சம்பாத்தியம் என்பது 2 வகைப்படும். ஒன்று மனுஷன் உடலை வருத்தி கஷ்டப்பட்டு தன்னுடைய அறிவை பயன்படுத்தி சம்பாதிக்கக்கூடிய பணம், ஹலாலான சம்பாத்தியமாக இருந்தால் அது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்படும். இன்னொன்று இருக்குது, 2வது ஒன்று இருக்கின்றது உழைக்காமல் கிடைக்கக்கூடிய சம்பாத்தியம். அது எப்படி போகணும்னு சொன்னால் மீராத்னு சொன்னால் சொத்துரிமை. தாப்பன் இறந்து போயிட்டாரு, அவருடைய விட்டு சென்ற சொத்திலிருந்து கிடைக்கக்கூடியது, இது உழைப்பினால் கிடைக்கிறது இல்லை. இதே போல யாராவது ஒருத்தர் பெரிய ஒரு அன்பளிப்பை கொடுக்கிறாரு, இதுவும் உழைப்பால் கிடைக்கிறது இல்லை. இது போன்றவைகள் உழைப்பில்லாமல் கிடைக்கக்கூடியவைகள். என்னவாக இருந்தாலும் ஹலாலாக இருந்தால் அதில் இஸ்லாத்தில் எந்த தடையும் இல்லை. அன்ஃபிகு மின் தய்யிபாத்தி மா கஸப்தும் வ மிம்மா அக்ரஜ்னா லக்கும் மினல் அர்த். இதே போல பூமியிலிருந்து உங்களுக்காக நாங்கள் வெளிப்படுத்தியவை. பூமியிலிருந்து அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனிதருக்கு வெளிப்படுத்தியிருக்கக்கூடியவர்கள் ஏராளம். சுப்ஹானல்லாஹ், தங்கம், வெள்ளி, அதே போன்று கனிம பொருட்கள், இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மிக அதிநவீனமான ஆயுதங்களாக இருக்கலாம் அல்லது கருவிகளாக இருக்கலாம். அவைகளுக்கு தேவையானவைகள் அனைத்தும் பூமியில் இருக்குது. அதனால் நாங்கள் பார்க்குற அண்மை காலமாக புர்கினா பாசு என்ற நாட்டில்
ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய நாடு. அந்த நாட்டில் சுபஹானல்லாஹ் அல்லாஹு தஆலா இப்படியான கனிம பொருட்களை ஏராளமாக வச்சிருக்கான். அப்போ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரையும் அடிமைப்படுத்தி கொண்டு அவர்களை மிகவும் மோசமான ஒரு வாழ்க்கை வாழ வைத்து கொண்டு, கல்வி இல்லை, பொருளாதாரம் இல்லை, உடைநடை இல்லை, வாழ்வதற்கு வசதியான வீடுகள் இல்லை, தொழில் இல்லை, அவர்களை பயன்படுத்தி ஐரோப்பிய நாடுகள் குறிப்பாக அதாவது பிரான்ஸ், பிரிட்டிஷ், ஜெர்மன், அதே போன்ற அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் அந்த நாட்டை அதாவது சூறையாடி கொண்டிருந்த ஒரு காட்சி ஒரு காலத்தில் இருந்து கொண்டிருந்துச்சு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னால் அந்த நாட்டில் ஒரு நல்லுள்ளம் படைத்த ஆட்சித்தார் தலைவர் வந்தார். அவர் அந்த நாட்டில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று முயற்சித்த நேரத்தில் இந்த நாடுகளெல்லாம் சேர்ந்து திட்டமிட்டு அவரை கொண்டு போட்டாங்க. அதுக்கு பிறகு தொடர்ந்தும் அங்கே காலனித்து வந்தான். அந்த நாடுகளுக்கு அடிமையாகத்தான் அந்த நாடு இருந்து கொண்டிருந்துச்சு. பின்னால் இப்போ அண்மையில் 30 வயசு கொண்ட ஒரு இளைஞன், சாதாரண இளைஞன் அல்ல, இராணுவ பயிற்சி இன்னும் இருக்கக்கூடிய அத்தனை பயிற்சிகளையும் எடுத்தது மட்டுமல்லாமல் கல்வியிலையும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மாணவன், ஒரு இளைஞன். அவர் ஆரம்பத்தில் கிறிஸ்துவனாக இருந்தார், மார்க்கங்களை படிக்கிறார். அதில் அவருக்கு இஸ்லாம் தான் மார்க்கம், நல்ல மார்க்கம், தெளிவான மார்க்கம் என்று படித்து போகுது. அப்போ இஸ்லாத்துக்கு வரார். தன்னுடைய பெயரை இப்ராஹிம் துரைரே என்று பெயரை மாற்றி கொண்டார். இப்போ இவர் என்ன செஞ்சார், அவருடைய முன்னோடியை போல அந்த நாட்டில் ஆட்சியை கைப்பற்றின உடனேயே நாட்டை பலப்படுத்துகிறார், தன்னுடைய இராணுவத்தை பலப்படுத்துகிறார். அந்த நாட்டில் சுரண்டி கொண்டிருந்த அத்தனை நாடுகளையும் அந்த நாட்டிலிருந்து விரட்டுறார். அந்த நாட்டில் அனைத்தையும் இந்த நாட்டை விட்டு நாடு கடத்துறார். அப்போ அவர் தோண்டிக்கு பார்க்குறோம், இன்றைக்கு உலகமெல்லாம் மெச்சக்கூடிய அளவுக்கு அந்த பூமியில் சுபஹானல்லாஹ் தோண்ட தோண்ட தங்கம் வந்து கொண்டே இருக்குது. அப்போ அந்த நாடு இன்றைக்கு அமெரிக்கா மாதிரி, பிரான்ஸ் மாதிரி ஒரு செழிப்பான ஒரு நாடாக மாற்றம் பெறுவதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்குது. அல்லாஹ் அவரை பாதுகாக்க வேண்டும். 24 விடுத்தம் அவரை கொல்வதற்காக முயற்சி செஞ்சுட்டாங்க. ஆனால் இதுவரைக்கும் அவரை கொல்ல முடியல. அவரும் ஒரு இராணுவ வீரர், தகுதியான ஒருத்தர். அல்லாஹ் அவரை பாதுகாக்க வேண்டும், நாங்கள் துஆ செய்ய வேண்டும். அப்போ ஏன் சொல்லுகின்றேன்னு சொன்னால், அந்த பூமியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அற்புதங்களை வைத்திருக்கின்றான். மனிதனுக்கு தேவையான அத்தனை செல்வங்களையும் பூமியில் வச்சிருக்கிறான். இதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம். தஜ்ஜாலுடைய வருகையின் போது அந்த தஜ்ஜால் அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அற்புதங்கள் ஒன்றுதான், அவன் போகக்கூடிய இடங்களில் எல்லாம் அவன் செல்லக்கூடிய பூமியில் இருக்கக்கூடிய, பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய பொக்கிஷங்கள், செல்வங்கள் அனைத்தும் வெளிப்பட்டு அவனை பின்தொடர்ந்து போகும். சோதனை. இதை பார்த்தா மனிதன் ஏங்குவான், அவன்தான் கடவுளா என்று நம்புவான். அநேகமானவர்கள் வழிகட்டு போவார்கள். உண்மையான விசுவாசிகள் மட்டும்தான் இதுதான் அல்லாஹ்வினாலும் அவருடைய தூதராலும் எங்களுக்கு எச்சரிக்கை செய்யப்பட்ட தஜ்ஜால், இப்படியான அற்புதத்தை அல்லாஹ் அவனுக்கு கொடுப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே இவன் கடவுள் அல்ல என்று மறுக்கக்கூடியதாக ஒரு குறிப்பிட்ட சிலர் இருப்பாங்க, மற்ற ஏமாந்து போயிடுவாங்க. அதுக்கு உதாரணம் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு, அதாவது பூமியில் இருக்கக்கூடிய பொக்கிஷங்கள் எல்லாம் எப்படி தஜ்ஜாலை தொடர்பு சொன்னால் கயாசிஃபின் நஹல், அதாவது ஒரு தேன்பூச்சி, ராணி தேன்பூச்சியை தொடர்ந்து ஆயிரக்கணக்கான தேன்பூச்சிகள் தொடர்ந்து செல்வது போல பூமிக்கு இருக்கக்கூடிய அத்தனை பொக்கிஷங்களும் அவனை தொடர்ந்து பின்னால செல்லும் சொல்லி போட்டு ஹதீஸ்ல பார்க்குறாங்க. அப்ப பூமியில எக்கச்சக்கமான பொக்கிஷங்களை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். இப்படி அல்லாஹ் சொல்லுகிறான், மமிம்மா அஹ்ரஜ்னாலகும் மினல் அர்த், நீங்க சம்பாதித்தது மட்டுமல்ல, பூமியிலிருந்து அல்லாஹ் உங்களுக்காக வெளிப்படுத்திய இந்த பொக்கிஷங்களிலிருந்தும் நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே குறிப்பிடுவதை பார்க்க முடிகின்றது. இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய வசனத்தை பார்க்கும், மின் தையிபாத்தி மா கஸப்தும், இந்த வசனத்தை மேலோட்டமாக பார்க்கும்போது சம்பாதித்தல் மிகச் சிறந்ததை தான் தர்மம் செய்ய வேண்டும் நாங்கள் வழங்குவோம். மின் தையிபாத்தி மா கஸப்தும். ஆனால் உண்மையிலேயே அல்லாஹ் தஆலா அப்படி சொல்லலை. இருக்கிறத நல்லதை செலவழிங்கன்னு சொல்லலை. உங்களுக்கு மோசமானதையும் செலவழிக்க வேணாம், ஆக சிறந்ததையும் செலவழிக்க, நடுத்தரமானதை செலவழியுங்கள். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில்
பின்வருமாறு எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமன் தேசத்துக்கு அனுப்பும் போது அவருடைய பிரதிநிதியாக பிரச்சாரத்துக்காக தாவாவுக்காக அந்த மக்களுக்கு மார்க்கத்தை சொல்வதற்காக அனுப்பும் போது அவர்கள் சொல்லுவாங்க, இன்னக சதஅதி கௌமன் அஹ்ல கிதாப், நீ போறது அஹ்ல கிதாப் வேதக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு, யமன், அங்கே இருக்கக்கூடியவர்கள் அஹ்ல கிதாப் வேதக்காரர்கள். அதனால கவனமாக இருக்கணும், அவதானமாக இருக்கணும். ஃபைதா ஜிதஹும் ஃபதுஹும் இலா அன் யஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். நீங்க அங்க போனா முதலாவதாக அவர்களுக்கு அழைப்பு விடுக்க வேண்டியது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவுக்கு தான். இதன்பால் அவர்களை வரும்படி தான் அழைக்கணும். கிறிஸ்தவ அதாவது வேதக்காரரை பொறுத்த வரையில் சிலர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ரசூலாக நம்பியிருந்தார்கள், வேறு சிலர் அவரை கடவுளாகவே நம்பியிருந்தார்கள். இதுக்கு முன்னுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறான், குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதே போல வேறு சிலர் சாலிசு தலாத்தா, 3 கடவுள்களில் ஒருவர் என்று நம்பியிருந்தார்கள். வேறு சிலர் இப்னுல்லாஹ், அல்லாஹ்வுடைய மகன் என நம்பியிருந்தார்கள். அதனால அவங்கள்ட்ட போனா நீங்க பிரச்சாரம் செய்யும் போது முதலாவதாக ஆரம்பிக்க வேண்டியது தௌஹீத். இதான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டியது. இந்த தௌஹீதை ஏற்றுக்கொண்டால் அல்லாஹ் ஒருவன், அவனுக்கு எதையும் இணையாக்க முடியாது, அவனுக்கு இணை இல்லை, இணை துணை இல்லை, தனித்தவன், அவனுடைய யாருடைய தேவைமற்றவன், யாரும் அவனை பிறக்கவும் இல்லை, அவன் யாரையும் பிறக்கவும் இல்லை என்ற இந்த ஓரிரை கொள்கையின்பால் முதலாவதாக அறையுங்க. இரண்டாவதாக வஅன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றினால்தான் உங்களுக்கு சுவர்க்கம் உண்டு. அவர்களுக்கு முன்னால் வந்தவர்களை பின்பற்றுவதன் மூலமாக சுவர்க்கம் கிடைக்காது. அல்லாஹ் ஒருவனையே வணங்க வேண்டாம். அந்த வணங்கக்கூடிய வணக்கம் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் வழிகாட்டப்பட்ட அதே வணக்கமாக இருக்க வேண்டாம் என்று இந்த கலிமாவின் பால், தௌஹீதின் பால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு உபதேசம் செய்யறாங்க, அலைங்கன்னு சொல்றாங்க. பைனஹு மதாஉக பிதாலிக், அவர்கள் அதற்கு உங்களுக்கு வழிபட்டு விட்டால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை ஏற்றுக்கொண்டார்களேயானால் அவர்களுக்கு நீர் அறிவிக்க வேண்டாம், இன்னல்லாஹ ஃபரத 5 ஸலவாத்தின் ஃபீ குல்லி யௌமின் வ லைலா, ஒவ்வொரு பகலிலும் இரவிலும் ஒவ்வொரு நாளிலும் ஒரு நாளைக்கு 5 விடுத்தம் கட்டாயமாக தொழ வேண்டும், அது ஃபர்தாக்கப்பட்ட ஒரு தொழுகை என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். அப்ப அகீதா இல்லாம தௌஹீத் இல்லாம தொழுவதில் பிரயோஜனம் இல்லை. எவ்வளவுதான் தொழுதாலும், எவ்வளவுதான் சுன்னத்துகளை பேணினாலும், எவ்வளவுதான் ஃபர்துகளை பேணினாலும் சின்ன ஒரு ஷிர்க் இருக்க முடிச்சுன்னா தொழுகையில பாத்தில், தொழுகை அங்கீகரிக்கப்பட மாட்டாது. இது நான் சொல்லல, அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான், வலகத் ஊஹிய இலைக வ இலல்லதீன மின் கப்லிக் லைன் அஷ்ரக்த லயஹபதன் அமலுக். சுப்ஹானல்லாஹ். நபியே, உமக்கு முன் சென்ற நபிமார்களுக்கும் வஹி மூலம் அறிவிக்கப்பட்டது யாதெனில், நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பீர்களேயானால் உங்களுடைய அமல்கள் அனைத்தும் பாழாகிவிடும். லயஹபதன் அமலுக, நபியே உங்களுடைய அமல்கள் அனைத்தும் பாழாகிவிடும். அப்ப நபிக்கே இந்த நிலை என்று சொன்னால் மற்றவர்கள் மிம்பாபி அவுலா, ஒரு படி மேலே. எனவே தௌஹீத் இல்லாமல் எந்த அமலை செய்தாலும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதே. அது தொழுகையாக இருக்கலாம், தர்மமாக இருக்கலாம், அல்லது எந்த வணக்கமாகவும் இருக்கலாம். அதனால மிக முக்கியமானது தௌஹீத். இதில் உறுதிப்பாடாக இருக்கணும். இரண்டாவதாகத்தான் தொழுகை. அந்த தொழுகையையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதற்கு பதிலளித்தார்களேயானால் ஃபஅக்பிருஹும், அவர்களுக்கு சொல்லுங்கள், இன்னல்லாஹ கத் ஃபரத அலைக்கும் ஸதகதன் தூஹது மின் அக்னியாயிஹிம் வ துரத்து அலா ஃபுகராயிஹிம், அவர்கள் மீது ஒரு ஜகாத், அதாவது தர்மத்தை அல்லாஹ் தஆலா கட்டாயப்படுத்தியிருக்காங்க. அந்த ஜகாத்தை குறிக்குது. அவருடைய பொருளிலிருந்து ஜகாத்தாக கொடுக்க வேண்டிய தர்மத்தை இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அவர்கள் பணக்காரத்திலிருந்து எடுக்க, அவர்கள் இருக்கக்கூடிய வசதி படைத்திலிருந்து எடுக்கப்படும், அவர்கள் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கே திருப்பி அது கொடுக்கப்படும்
சொல்லி போட்டு இதுக்கும் அவர்கள் கட்டுப்படுவார்களேயானால் வத்தகி தாவத்தல் மதுரூம், அதுக்கு முன்னால் மன்னிக்க வேண்டும், இன்னும் அத்தாவுதால் ஃபையாக வ கராயிம அம்வாலிஹிம். இது எங்களோட பாடத்துக்கு தேவையான விஷயம். இந்த ஹதீஸில் எங்களோட பாடத்துக்கு தேவையான விஷயம் இதுதான். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜகாத்தை எடுக்கும் போது அதிசிறந்ததை எடுப்பதை தவிர்த்து கொள்ளும். வையாக்க எப்படி வையாக்க வ கராயிம அம்வாலிஹிம், அவன்கிட்ட இருக்கிற செல்வத்திலே ஆக உயர்ந்த செல்வத்தை, மிக சிறந்த செல்வத்தை எடுப்பதிலிருந்து நீர் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்படின்னு அர்த்தம் என்ன? நடுத்தரமானது. அது குர்ஆன்ல வந்து அல்லாஹு தஆலா மின் தையிபா கசத்தும், நீங்கள் நல்லதிலிருந்து செலவு செய்யுங்க, அதே நேரத்தில் மோசமானதை நீங்கள் தெரிசியாதீங்கன்னு சொன்னதிலிருந்து இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலையிலிருந்து தர்மம் செய்வதைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்துகின்றது. இந்த ஹதீஸ் வந்து புகாரி முஸ்லிம்லேயே பதியப்பட்டிருக்கின்றது. அப்படி சொல்லி போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வத்தகி தஅவத்தல் மظلوم. அப்படின்னா ஒரு மரத்தின் ஜகாத் எடுக்கும்போது அது சிறந்த, அது உயர்ந்த பொருளை ஜகாத்தாக எடுத்தால் அது துல்ம், அநியாயம். அப்படிப்பட்ட அநியாயத்தை நீ தவிர்த்துக்கொள், பயந்து கொள். ஏனென்றால் அநியாயம் செய்யப்பட்டவனுடைய துஆவுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில எந்த திரையும் இல்லை. வத்தகி தஅவத்தல் மظلوم ஃபைனஹு லைஸ பைனஹா வ பைனல்லாஹி ஹிஜாப் என்று துல்ம், அநியாயத்தை பற்றி அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே எங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றார்கள். இதனால் நாங்கள் பார்க்கிறோம், இஸ்லாம் வந்து நடுத்தரமான மார்க்கம். இஸ்லாம் எப்போதும் நடுநிலையை விரும்பக்கூடிய மார்க்கம். லா இஃப்ராத், ஒரேடியா மேலே போகிறதும் இல்லை, லா தஃப்ரீத், ஒரேடியா கீழே போகிறதும் இல்லை, நடுத்தரம். இதுக்கு இஸ்லாத்தில் சொல்லப்படக்கூடிய அழகான உதாரணம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயம், விவகாரம். அப்படின்னு சொன்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்த வரையில் அவர்கள் பிறந்தது தகப்பன் இல்லாமல், தாயிலிருந்து மட்டும்தான் பிறந்தாங்க. அப்ப இதை பார்த்த நசாராக்கள் எல்லாம், ஆஹா இவர் தான் கடவுளோ, கடவுள மகனோ என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். தகப்பன் இல்லாமல் புள்ள பிறக்குன்னா அவளுக்கு ஒரு அதிசயம், அது எப்படி, அது முடியாத காரியம் என்று தப்பான கருத்து கொண்டு இவர்தான் கடவுளோ அல்லது இவர்தான் கடவுளின் மகனோ, வாப்பா இல்லை கடவுள் தான் வாப்பா, நஊது பில்லா, அல்லது கடவுள் ஈசா, ஈசாவுடைய தாய், 3 பேரில் ஒருவரோ என்று தப்பான கருத்துக்களை, கொள்கையை அவர்கள் கடைப்பிடித்ததை நாங்கள் பார்க்கிறோம். இதனால் அவர்கள், அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, மனிதனை, அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ஒரு தூதரை, அல்லாஹ்வுடைய அற்புதமாக வந்தவரை கடவுளை அந்தஸ்துக்கு வச்சுட்டாங்க. அப்போ இஃப்ராத் எல்லாம் கடந்துட்டாங்க, அல்லாஹ்வுடைய அளவுக்கு உயர்த்திட்டாங்க. இதே போல யூதர்களை பொறுத்த வரையில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி தாழ்த்தினார்கள் சொன்னா, அவர் வந்து விபச்சாரத்தில் பிறந்தவர், நஊது பில்லா, வலது பகி. அப்ப கீழே போயிட்டாங்க ஒரே ஏரியா. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஒரே ஏரியா தாழ்த்தி போட்டாங்க ஒரு கூட்டம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஒரே ஏரியா உயர்த்தினாங்க ஒரு கூட்டம். அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுது, இல்ல அவர் கடவுளும் அல்ல, அவர் விபச்சாரத்தில் பிறக்கவும் இல்லை. இது அல்லாஹ்வுடைய அற்புதம், அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட தூதர். இதில் அதிசயத்துக்கு கொண்டும் இல்லை. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், இன்ன மஸல ஈசா இன்தல்லாஹி கமஸலி ஆதம். சுப்ஹானல்லாஹ், உங்களுக்கு விளங்குது இல்லையா? ஆதம் எப்படி படைச்சேன் நான்? ஒன்றுமில்லை, தகப்பனும் இல்லை, தாயும் இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைச்சு, அல்லாஹ் கேட்கிறான், இன்ன மஸல ஈசா கமஸலி ஆதம். ஈசாவுக்கு உதாரணம் ஆதமுடைய உதாரணத்தை போலது. ஆதம் எப்படி படைச்சேன் நான்? வாப்பைந்தாரா உம்மைந்தாரா? ஒன்றும் இல்லை. இப்போ அல்லாஹ்வுடைய ஆற்றல், அல்லாஹு தஆலாவுக்கு முடியும், அதாவது நினைத்தவுடன் நினைப்பதை படைப்பதற்கு. அவன் ஏதாவது ஒன்று படைக்கப்பட நினைத்தால் கொன் என்று சொன்னால் போதுமானது, ஆகிவிடும். இதா அராத ஷைஅன் யகூல லஹு குன் ஃபயகுன். அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், சூரத்துல் யாசீன்ல பார்க்கலாம். அதனால அல்லாஹு தஆலாவுடைய ஒரு அற்புதமாகத்தான் அவர் வந்தாரே. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்தவரையில் தாய் மேல தகப்பனும் இல்லை. இப்போ ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் எப்படி பிறந்தாங்க, எப்படி படைக்கப்பட்டாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வலது விலா எலும்பில் இருந்து. அப்போ அவருக்கும் என்ன இல்லை, தாய் இல்லை. அப்போ பாக்கி இருக்கிறேன்னா தகப்பன் இல்லாமல் பிள்ளையை பிறக்க வைக்கிறது.
4 கட்டங்கள். ஒன்று, தாயும் இல்லாமல் தகப்பன் இல்லாமல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டாங்க. தாய் இல்லாமல் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டாங்க. தாயும் தகப்பனும் இருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள் படைக்கப்பட்டாங்க. 4வது பாக்கி இருக்கிறது ஒன்று, தகப்பன் இல்லாமல் தாயிலிருந்து மட்டும் படைக்கிறது. அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே படைத்து காட்டியிருக்கிறான். அதாவது தாயிலிருந்து மட்டும் எனக்கு மனிதனை உருவாக்க முடியும், படைக்க முடியும் என்ற அந்த ஆற்றலை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெளிப்படுத்தியிருக்கிறான். எனவே அவர் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்வதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய கொள்கை. அப்ப நடுநிலையான போக்கு, லா இஃப்ராத் வலா தஃப்ரீத், ஒரேடிய எல்லை கடந்து அவரை கடவுளை அந்தஸ்துக்கு உயர்த்தவும் இல்லை, ஒரேடிய கீழே போய் விபச்சாரத்தில் பிறந்தவர் சொல்லவும் இல்லை. மாறாக இது அல்லாஹ்வுடைய அற்புதம், அல்லாஹ்வில் அனுப்பப்பட்ட தூதர் என்று சொல்லக்கூடிய நடுநிலையான போக்கு. இப்படி இஸ்லாத்தை பொறுத்தவரையில் எப்போதும் நடுநிலையை விரும்புகின்றது. இந்த தர்மத்திலும் அதைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு விரும்புகின்றது. அல்லாஹு தஆலா அன்ஃபிகு மின் தய்யிபாத்தி மா கஸபத்தும் என்று சொன்னாலும் கூட அந்த இடத்திலே நடுநிலையானதைத்தான் நீங்கள் தர்மம் சேவைக்கு தெரிவு செய்ய வேண்டும். ஆக உயர்ந்த உச்சகட்டத்தில் இருக்கக்கூடிய வியாகி அதிவிலை உயர்ந்த தர்மம் செய்ய கட்டாயமும் இல்லை, அல்லது நீங்களே விரும்பாத ஆகவே மோசமானத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்வதையும் அல்லாஹ் விரும்பல்ல. மாறாக இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய நடுத்தரமானதை நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு பணிக்கின்றான். அதனால தான் ஹதீஸ்ல பார்க்கிறோம், வத்தகியாம் இய்யாக கராயிம அம்வாலிஹிம். முஆத் ரலியல்லாஹு அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவருடைய செல்வத்திலிருந்து ஆக உயர்ந்ததை மிகச்சிறந்ததை எடுப்பதை தவிர்த்துக்கொள், எச்சரிக்கையாக இருந்து கொள். சரி, அப்ப நாங்கள் பார்க்கிறோம், இஸ்லாத்தை பொறுத்த வரையில் தர்மம் செய்யும் போதே தான் விரும்பக்கூடியதை தர்மம் செய்ய வேண்டும், அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அதே போல ஆக மோசமானதை தர்மம் செய்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். இந்த ஆயத்துக்குடைய சபபு நுசூலும் அதைத்தான் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. இந்த இடத்துல ஒரு மசாலா, ஒரு கேள்வி எழும்பு மக்கள்கிட்ட இருந்து. ஒரு மனிதர், ஒரு முஸ்லீம், அவர்கிட்ட கொஞ்சம் செல்வம் இருக்குது, ஆனால் ஹராமான வழியை சம்பாதித்தது. இவங்களுடைய பிரயோசனத்துக்காக தான் நீ சொல்கிறேன், நான் நீங்கள் பிரயோசனம் அடைய வேண்டும் என்பதற்காக தான் இந்த மசாலா சொல்கிறேன் நான். அப்போ ஹராமா விட்ட ஒன்றில் வட்டி மூலம் அல்லது களவெடுப்பதன் மூலம் அல்லது பலவந்தமாக பறிப்பதன் மூலம் எல்லாம் கடந்து போயிட்டேன். பலவந்தமாக பறிக்கிற இன்றைக்கு எல்லாம் கடந்து போயிட்டேன். மாஷா அல்லாஹ், சர்வசாதாரணம். ரோட்டில் தங்கராக போட்டுக்கொண்டு பெண்களுக்கு போயிடலாம், எங்கேயா ஒரு தனிப்பட்ட இடத்துல போனால் பறிச்சிட்டு போயிடலாம் பலவந்தமாக. சுப்ஹானல்லாஹ், இப்படி நடக்க இன்றைக்கு நிறைய. அடுத்தவருடைய சொத்தை பலவந்தமாக அபகரிக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு உலகத்தில் எல்லா இடத்துலையும் நடக்க, எல்லா இடத்துலையும் நடக்க. அன்றைக்கு ஒரு சகோதரர் என்கிட்ட முறப்படுறார், ஒரு சகோதரர் என்ன முறப்படுறார், நான் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்த காசால வாங்கின காணி, கட்டின வீடு, அப்ப ஏட சகோதரனுக்கும் நான் என்ன செஞ்சேன், மேலதிகமா காரியம் ஒன்று வாங்கி சகோதரனுக்கும் சகோதரிக்கும் பங்கு கொடுத்தேன். ஏன பங்குல வீட்டை கட்டினேன். அப்ப நான் இங்கே இல்லாததுனால சகோதரனுக்கு பொறுப்பு கொடுத்துட்டு போனேன் வீட்டை. இப்ப மகளுக்கு கல்யாணம் முடிச்சு வீட்டை கொடுக்கணும். வீட்டை போய் கேட்டா அயால தரையில, நான் புத்தி அனுப்பிச்சு அது தரையிலாண்டாரு. இன்றைக்கு சர்வசாதாரண நடக்க நினைக்குது. அவருக்கு தெரியாது இது ஹராம் உண்டு, சுத்த ஹராம். அவங்க நினைக்கிறாங்க அரசாங்க சட்டம் ஒன்று இருக்குது, 20 வருஷம் வீட்டில் இருந்தா எழுப்பேலா. அவங்களுக்கு தெரியும் அல்லாஹ்விடத்துல சட்டம் எப்படி, 20 வருஷம் அல்ல வாழ்நாள் முழுது வாழ்ந்தாலும் கூட இன்னொருடைய சொத்துல எங்களுக்கு எந்த காரணம் கொண்டும் உரிமை கொண்டாட முடியாது. மன் ظلم قيد شبر توقه الله يوم القيامة من 7 أرضين. இந்த பூமியில, இந்த உலகத்தில், இந்த பூமியில ஒரு ஷானளவு
அநியாயம் செய்து சம்பாதித்தாலும் பறித்தாலும் நாளை மறுமையில் 7 பூமிகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய கழுத்தில் தொங்க விடுவான், சுமந்து கொண்டு வருவான். அவ்வளவு பயங்கரமான குற்றம் அது. தன்னுடைய சகோதரனுடைய சொத்தை அவருக்கு திருப்பி கொடுக்காமல், இல்லை நான் இத்தனை வருஷம் முத்தி அனுபவிச்சிருக்கிறேன் தர முடியாது என்று சொல்வது இஸ்லாத்தில் மிகவும் பயங்கரமான குற்றச்செயல். இன்றைக்கு சர்வசாதாரணம் நடக்கு. இன்னைக்கு இது போல ஆயுத முனையில் இப்படியெல்லாம் நடக்குது. இந்த மாதிரி சம்பாதிச்ச பொருள் ஒருவர் கேட்கிறார், அல்லாஹ் பயந்து கேட்கிறாரு, என்கிட்ட ஹராமா சம்பாதிச்சா கொஞ்சம் சொத்து இருக்குது, என்ன செய்யறது? தர்மம் செய்யணுமாட்டு கேட்கிறாரு. இல்லை, ஏன்? இன்னல்லாஹ தய்யிபுன், நாங்கள் ஏற்க ஹதீஸ் படித்தோம். இன்னல்லாஹ தய்யிபுன் லா யக்பலு இல்லா தய்யிபன். அல்லாஹு தஆலா தூய்மையானவன், தூய்மையானதை தவிர ஹலாலானதை தவிர ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்போ ஹராமா சம்பாதித்த பிறகு தர்மம் செய்யலாமா? முடியாது. அப்போ என்ன செய்யறது என்று கேட்குறாங்க சில. இன்றைக்கு இந்த கேள்வி கேட்குறாங்க. அப்போ என்ன செய்ய வேண்டாம்? ஹராமாக சம்பாதிக்கப்பட்ட பணத்திலிருந்து தன்னை விடுவித்து கொள்ள வேண்டும். தர்மம் செய்யலாம். தர்மம் செஞ்சு அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அடுத்தவன் சொத்தை களவாண்டி தர்மம் செஞ்சு தர்மம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அடுத்தவன் சொத்தை அபகரித்து தர்மம் செஞ்சு தர்மம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அவனுக்கு பொய் சொல்லி இவனுக்கு பொய் சொல்லி பொய் புரட்டின் மூலமாக சம்பாதித்த பணத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். என்ன வழியிலும் ஹராமாக சம்பாதிக்கப்பட்ட பணத்தை தர்மமாக செலவழித்தால் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஒரு மனிதன் தான் சம்பாதித்த ஹராமான வஸ்துவிலிருந்து தர்மம் செய்தால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அது வட்டியாக இருக்கலாம், அல்லது களவெடுத்த பொருளாக இருக்கலாம், அல்லது ஏமாற்றி எடுத்ததாக இருக்கலாம், அல்லது பலவந்தமாக பறித்ததாக இருக்கலாம், அல்லது சில வேளை நாய் போன்றவற்றை விற்று கிடைக்கக்கூடிய வருமானமாக இருக்கலாம், அல்லது சூதாட்டு மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானமாக இருக்கலாம், அல்லது இது போன்ற அடிப்படையிலே ஹராமாக இருக்கக்கூடிய மது அல்லது பண்டியிறைச்சி அல்லது அது போன்ற செத்த பிணங்கள் அல்லது இன்றைக்கு உலகத்தையே அழித்து கொண்டிருக்கக்கூடிய போதிய வஸ்துக்கள், இவைகளெல்லாம் தர்மம் செய்வதற்கு தகுதி அற்றவைகள் என்ற அடிப்படையில் அவைகள் ஹராம். அடிப்படையிலே அவைகள் ஹராம். எனவே அந்த பொருளை தர்மம் செய்தால் தர்மம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இந்த நாயின்னு சொல்லும்போது சில நேரம் உங்களுக்கு சந்தேகம் வரலாம். ஹதீஸில் பார்க்குறோம், நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் ஸமனில் கல்ப், நாய் விற்ற பணத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தடை செய்தார்கள் என்று அப்துல்லா இப்னு அபூ மஸ்ஊத் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. வ மஹருல் பகி, விபச்சாரத்தின் மூலமாக கிடைத்த வருமானம். வ ஹுல்வானில் காஹின், அதே போல சாஸ்திரம் சூனியம் போன்றவைகளால் கிடைக்கப்பட்ட வருமானம். இவைகள் எல்லாம் இஸ்லாத்தில் ஹராமாக்கப்பட்டிருக்கு. சரி, இந்த இடத்துல உலமாக்களுக்கு இடையில் இந்த நாயை பொறுத்த வரையில் ஒரு சின்ன விளக்கம். இந்த இஸ்லாத்தில் இப்படி நாய் விற்று பணம் சம்பாதிப்பது ஹராம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கோ, அதே போல் நாய் வளர்ப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு பகுதியும் இருக்குது. குறிப்பாக விவசாயம், அதாவது விவசாயம் அல்லது கால்நடை இவைகளுக்கு பாதுகாப்பு, அல்லது வேட்டைக்கு. வேட்டைக்கு பழக்கப்பட்ட நாய் அல்லது விவசாயத்துக்கு கால்நடைகளை பராமரிக்கிறதுக்கு பழக்கப்பட்ட நாய், எல்லா நாயும் அது வேலை செய்யாது. எல்லா நாயும் வேட்டையாடாது. பழக்கப்படுத்தப்பட்ட நாய் மட்டும்தான் ஏவி விட்டால் வேட்டையாடிட்டு வரும். அது தின்னவும் மாட்டாது. முயலை பிடிச்சுன்னா அப்படியே கவிக்கொண்டு தன்னுடைய எஜமாட்டை கொண்டு வந்து கொடுக்கும். உச்சிருந்து அறுத்துக்கொள்ளலாம், அல்லாவிட்டால் பிஸ்மில்லில் அறுக்கலாம், அல்லாவிட்டால் இறந்தாலும் கூட சாப்பிடலாம். சரியா? ஆனால் இந்த விஷயத்தில் உலமாக்களுக்கு இடையில் ஒரு சின்ன கருத்து வேற்றுமை. இப்படி அதாவது விவசாயத்துக்கு அல்லது கால்நடைக்காக பழக்கப்பட்ட நாயாக இருந்தால் அல்லது வேட்டையாடுவதற்காக பழக்கப்பட்ட நாயாக இருந்தால் இதை விற்கலாமா என்பதில் உலமாக்களுக்கு 2 கருத்து இருக்குது. சிலர் சொல்கிறாங்க எந்த நாயாக இருந்தாலும் விற்க முடியாது, அதாவது கிஃப்டாக கொடுக்கலாம். சிலர் சொல்கிறாங்க இல்லை, இந்த 2 வகையும் இதில் விதிவிலக்கு வழங்கப்படுகிறது என்று சொல்லுகின்றார். அல்லாஹு ஆலம்.
அப்ப ஒரு மனிதனிடத்தில் ஹராமான சம்பாத்தியம் இருந்தால் என்ன செய்வது? தர்மம் செய்தால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டான்னு சொன்னா அந்த பணத்தை என்ன செய்யறது என்று ஒருவர் கேட்டால் அதிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும். எப்படி? களவெடுத்த பொருளை யார்கிட்ட களவெடுத்தார் அவருக்கு ஒப்படைச்சி மன்னிப்பு கேட்டுக்கணும், சரியா? அல்லது யார்கிட்ட வட்டி எடுத்தாரோ அவர்கிட்ட திருப்பி கொடுத்து போட்டு, இந்தாப்பா உன்னோட வட்டி எனக்கு வானம் அப்படி திருப்பி கொடுத்துடணும். இதே போல யார்கிட்ட அபகரிச்சாரோ அவர்கிட்ட திருப்பி கொடுக்கணும். இப்படி யார்கிட்ட இருந்த அந்த பணம் வந்துச்சோ அவர் தெரியும்னு சொன்னால், அவர் உரியவர் யாருன்னு தெரியும்னு சொன்னால் அவரிடத்தில் ஒப்படைப்பதன் மூலமாக தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும். இதே போல தௌலா அரசாங்கத்திலிருந்து களவெடுக்கப்பட்ட பொருளாக இருந்தால், பணமாக இருந்தால், செல்வமாக இருந்தால் அரசாங்கத்தில் திருப்பி ஒப்படைக்கணும். திருப்பி ஒப்படைச்சு தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் இந்த இடத்திலே கடைபிடிக்கப்பட வேண்டிய ஒழுங்கு. மாறாக அதை தர்மம் செய்வதன் மூலமாக அல்லாஹ்விடத்திலே எந்த ஒரு நன்மையும் கிடைக்க மாட்டாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த தர்மத்துக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகின்றான். அதாவது வலஸ்தும் ஆஹிதீஹி இல்லா அன் துமிது ஃபீஹி, அதாவது மோசமான லா தயம்மமுல் ஹபீஸ மின்ஹு துன்ஃபிகூன், நீங்கள் செலவழிக்க தர்மம் செய்யக்கூடியதில் ஆக மோசமானதை செலவு செய்யறதுக்கு வைக்காதீங்க, தெரிவு செய்யாதீங்க. அப்படி தெரிவு செய்வதே அதுக்கு உதாரணம் எப்படின்னு சொன்னால், அப்படியான ஒரு பொருளை உங்களுக்கு யாராவது தந்தால், இது போன்றதை பிறர் உங்களுக்கு தந்தால், வழங்கினால், கண்களை மூடிக்கொண்டே அன்றி நீங்கள் அதை பெற மாட்டீர்கள். சுப்ஹானல்லாஹ். ஆகவே எப்படி மோசமானதை அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்வீங்க என்பதுதான் இந்த இடத்திலே உதாரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யும் போதே நாங்கள் தனக்கு விரும்புவதை அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்ய வேண்டும். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், சூரத் ஆல் இம்ரான்ல 92வது வசனத்தை அல்லாஹ் சொல்றான். அதாவது நீங்கள் விரும்புவதை, உங்களுக்கு நீங்கள் விரும்புவதை அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்கின்ற வரையிலும் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. லன் என்ற வார்த்தையை பாய்ச்சாங்க. லன் என்றால் என்றுமே உங்களுக்கு அந்த நன்மை கிடைக்காது. லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். இதே போல ஹதீஸ்ல பார்க்கிறோம், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி. இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமில் பதிவாக இருக்கின்றது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு மூலம் அறிவிக்கப்படுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருவர் தனக்கு விரும்புவதை தன்னுடைய சகோதரனுக்கும் விரும்பாத வரையில் அவர் உண்மையான விசுவாசியாக முடியாது, பூர்ணமான விசுவாசியாக ஆக முடியாது. லா யுமினு அஹதுக்கும், உங்கள் ஒருவர் பூர்ண விசுவாசியாக முடியாது. ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு நஃப்ஸிஹி, தனக்கு விரும்புவதை தனது சகோதரனுக்கும் விரும்பாத வரை. இப்படி அந்த ஹதீஸ்கள், குர்ஆன் வசனங்கள் ஒரு மனிதன் தர்மம் செய்வதாக இருந்தால் அல்லாஹ்வுக்கு விருப்பமான நல்லதை, மக்கள் விரும்பக்கூடிய நல்லதை தர்மம் செய்ய வேண்டும். அதிலே மோசமானதை தர்மம் செய்வதற்கு நாம் நினைக்கக்கூடாது என்பதை இஸ்லாம் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றது. கடைசியாக அந்த வசனத்தை அல்லாஹு தஆலா முடிக்கும் போதே வஅலமு, இது ஒரு எச்சரிக்கை, அறிந்து கொள்ளுங்கள். இது அல்லாஹ்விற்கு வரக்கூடிய ஒரு எச்சரிக்கை. வஅலமு, அறிந்து கொள்ளுங்கள். அன்னல்லாஹ கனி, நீங்க செய்கிற தர்மத்திலிருந்து அல்லாஹ் தேவையற்றவன். அல்லாஹு தஆலா தேவையற்றவன். எதுக்காக உங்கள் தர்மம் செய்ய சொல்றான்? அல்லாஹு தஆலா மனிதனை பணக்காரனாகவும் ஏழையாகவும் படைத்திருக்கிறான். அந்த ஏழை பணக்காரன் மூலமாக பிரயோசனம் அடையணும், அதே போல பணக்காரன் ஏழை மூலமாக பிரயோசனம் அடையணும். உலகம் தளம்பல் இல்லாமல், பிரச்சனை இல்லாமல் ஏழையும் பணக்காரனும் சந்தோஷமாக வாழ வேண்டும். அதனால பணக்காரன் தன்னுடைய செல்வத்திலிருந்து ஏழைகளுக்கு கொடுத்து உதவ வேண்டும். ஏழைகள் தங்களால் முடிந்த உதவிகளை செய்வதன் மூலம், தொழில் போன்ற வேலைகள் செய்வதன் மூலமாக
பணக்காரனுக்கு உதவ வேண்டும். இப்படி இஸ்லாம் விரும்புகின்றது. எனவே அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு தர்மமும் எனக்கு பிரயோசனம் தரமாட்டாது. அறிந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹு தாலா ஹமீத், அவன் மிகவும் புகழுக்குரியவன் என்று அல்லாஹு தாலா அந்த வசனத்தை முடிக்கின்றான். குர்ஆன்ல சொல்றான், லன் யனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். குர்பான் கொடுக்குறோம். நாங்கள் ஹஜ்ஜி பெருநாளைக்கு குர்பான் கொடுக்குறோம். அதில் வேறொரு சந்தர்ப்பத்தில் ஒரு மாட்டை ஆட்டை அறுத்து குர்பான் கொடுக்குறோம். அதில் இரத்தமோ மாமிசமோ அல்லாஹ் போய் சென்றடைவதில்லை. இரத்தமோ மாமிசமோ அல்லாஹ்வை சென்றடைவதில்லை. லன் யனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா. இறைச்சி அல்லாஹ் போய் சேர்றதும் இல்லை, இரத்தம் போய் சேர்றதும் இல்லை. வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தக்வா தான் அல்லாஹ் போய் சேருது. எந்த எண்ணத்தோடு அறுக்கிறீங்க என்பது அல்லாஹ் போகுது. அல்லாஹ்வுக்காக இருக்கிறேன் என்ற எண்ணம் இருக்க முடிஞ்சா அல்லாஹ் போய் சேரு, முழுமையான நன்மை கிடைக்கும் உங்களுக்கு. மாறாக நம்பிக்கை நான் பெருமைக்கு அர்த்தம் முடிச்சேன்னா, புகழுக்கு அர்த்தம் முடிச்சேன்னா, மக்கள்கிட்ட பாராட்ட பெறத்துக்காக அர்த்தம் முடிச்சேன்னா, அந்த பாராட்டு இந்த உலகத்தில் கிடைச்சி போயிடும். அதனால லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். அல்லாஹு தஆலா கனி, அவன் யாருடைய தேவையும் அற்றவன். மாறாக அனைத்து படைப்புகளும் அவரிடத்திலே தேவையுள்ளவைகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. ஹதீஸுல் குதுசியிலே அல்லாஹ் சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். முஸ்லிமில் பதிவாக இருக்கிற ஒரு நீளமான ஹதீஸ். இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அறிஞர்கள் எல்லாம் முழந்தாளிட்டு அறிவிப்பார்கள். அவ்வளவு பயங்கரமான ஒரு ஹதீஸ் அது. அதில் ஒரு பகுதி மட்டும்தான் இப்போ சொல்ல போகிறோம். யா இபாதி, என்னுடைய அடியார்களே, என்னுடைய படைப்பினங்களே, லவ் அன் அவ்வலக்கும் வாஹிரக்கும் வைன்சக்கும் வ ஜின்னக்கும் காமூ ஃபீ சயீதின் வாஹிதின் ஃபஸஅலூனி ஃபஅதைது குல்ல வாஹிதி மின்ஹும் பஸ் மஸ்அலதஹு மா நகஸ மின்ஹு ஷை மா நகஸ ذلك மிம்மா இந்தி. சுப்ஹானல்லாஹ். ரப்புல் ஆலமீன் தன்னுடைய படைப்பினங்களை விழுத்தி சொல்கின்றான், மக்களே, மனிதர்களே, நீங்களா மனிதர்களாக இருக்கலாம், ஜின்களாக இருக்கலாம், எல்லோரும் ஒன்று கூடி உலகத்தில் படைக்கப்பட்ட அத்தனை மனிதர்களும் ஜின்களும் ஒரு பிரமாண்டமான மைதானத்தில் ஒன்று கூடி உங்களை அனைவருடைய தேவைகளையும் இடத்திலே கேட்டு, ஆளுக்கால் வித்தியாசம் இருக்கும் தேவை, எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு ஆளுக்கு தொழில் தேவை இருக்கும், இன்னத்தருக்கு வீடு தேவை இருக்கும், இன்னத்தருக்கு டாய்லெட் கட்ட தேவை, இப்படி எத்தனையோ தேவைகள் மனிதனுக்கு இருக்கும். சுப்ஹானல்லாஹ், வித்தியாசம் இருக்கும். எனவே உலகில் படைக்கப்பட்ட அத்தனை மனிதர்களும் அத்தனை ஜின்களும் ஒரு மைதானத்தில் கூடி அல்லாஹ் சொல்றான், யா இபாதி லவ் அன்னா அவ்வலக்கும் வாஹிரக்கும். ஆரம்பத்தில் வந்த மனிதர்கள், கடைசியில் வந்த மனிதர்கள், ஜின்கள், மனிதர்கள் எல்லாரும் ஒன்று கூடி அவருடைய தேவைகளை நேரத்தில் கேட்கிறாங்க. அத்தனை பேருடைய தேவைகளையும் அவர்கள் கேட்டதனை இத்தனை கொடுக்கிறார். என்ற கசானாவிலிருந்து ஒரு துளியும் குறையாது. சொல்லி போட்டு அதான் சொல்ல, இல்லா கமாயங் குசுல் மிஹ்யது இதா உத்கிலல் பஹர். ஒரு ஊசிய கடலில் நுழைச்சா என்ன குறைய போகுது? சுப்ஹானல்லாஹ். பாருங்க, அல்லாஹ் சொல்ற உதாரணத்தை பாருங்க. கடல்ல அவ்வளவு பிரம்மாண்டமான தண்ணீர் நம்பிக்கக்கூடிய கடல்ல ஒரு ஊசை போட்டு எடுத்தா என்ன குறைய போகுது? ஒன்றும் குறைய போறதில்லை. அந்த உதாரணத்தை சொல்லி அல்லாஹ் சொல்றான், வந்து அவ்வளவு பேருடைய தேவையும் அத்தனை வித்தியாசமான தேவைகளையும் கொடுத்து முழுமையாக அவளை திருப்திப்படுத்திய பின்னரும் கூட என்னுடைய ஹசானாவிலிருந்து எதுவுமே குறையாது. அல்லாஹு தஆலா அவன் தேவையற்றவன், மாறாக அவனுடைய படைப்பினர்கள் தான் அவனிடத்திலே தேவையுள்ளவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த ஹதீஸுல் குத்ஸியிலே அல்லாஹு தஆலா கூறுவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தர்மம் செய்யும் போதே நாம் முடிந்த மட்டும் இந்த ஒழுங்குகளை கடைபிடிக்கணும். இப்போ தொடர்ந்து அந்த ஒழுங்கெல்லாம் சொல்லிக்கொண்டு வாரினாங்க. சொல்லி காட்டக்கூடாது, அல்லது கொடுத்தவருக்கு தொல்லை கொடுக்கக்கூடாது, அல்லது பெருமைக்காக கொடுக்கக்கூடாது. இப்படி நிறைய ஒழுங்குகளை பார்த்து நாங்கள் சென்ற பாடங்களில் இந்த ஒழுங்குகள் எல்லாம் கடைப்பிடித்து அல்லாஹ்வுக்காக என்ற ஒரு மனிதன் தர்மம் செய்வானேயானால் அது ஒரு ஈட்ட பலமாக இருந்தாலும் சரி, பின்னால் ஹதீஸ் முன்னால் ஹதீஸில் பார்த்து நாங்கள் ஒரு ஈட்ட பலமாக இருந்தாலும்
இதில் தம்ர் இருந்தாலும் கூட அல்லாஹு தஆலா அதை தனது வழக்கரத்தால் ஏற்றுக்கொள்கிறான். பின்னர் அதை உங்களுடைய குதிரை குட்டியை வளர்ப்பது போல வளர்க்கிறான் அல்லாஹு தஆலா. எந்த அளவுக்கு சொன்னால் கல் ஜபல். வேறு சாதியத்தில் உஹதுன்னு வந்திருக்கு. உஹது மலையை போல அல்லாஹு தஆலா உங்களுக்கு வளர்த்து நாளை மறுமையிலே தருவான். ஆகவே தர்மம் விஷயத்தில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டாம், நாம் பேணுதலாக இருக்க வேண்டாம். கூடுமான மட்டிலும் நாம் விரும்பக்கூடியதை எங்களோட மனதுக்கு திருப்தி அளிக்கக்கூடியதை தர்மம் செய்வதன் மூலமாக சொல்லி காட்டாமல் தொல்லை கொடுக்காமல் அதை பாதுகாத்துக் கொள்வது எங்களுடைய கடமை என்பதை சொல்லிக்கொண்டு வர்ற ரஹ்மான் நம் அனைவருக்கும் அப்படியான தர்மத்தை நசீபாக்குவானாக. பேசிய எனக்கும் கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா மார்க்கத்திலே தெளிவான விளக்கத்தை தந்து அந்த விளக்கத்தை வாழ்க்கையிலே கடைப்பிடித்து நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தை கொண்டு வெற்றி பெற அருள் புரிவானாக என்று கேட்டு விடைபெறுகின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.